கவலை இல்லாம கலர் பிரிண்ட் பண்ணுங்க, அதுவும் மிக குறைஞ்ச விலையில. எப்சன் ஈகோ டேங்க் பிரிண்டர்ஸ். இது வெறும் ஃபேபுலஸ் இல்ல, இது டோட்டலி பிரிண்டபிளஸ். திருநெல்வேலியில் தமிழக வாழ்வுரிமை கட்சி அலுவலகத்திற்குள் புகுந்த மாமன்ற உறுப்பினர்களின் மகன் உள்ளிட்ட நபர்கள் தவேக நிர்வாகி மீது சரமாரியாக தாக்குதல் நடத்தியதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. திருநெல்வேலி மாவட்டம் மேலப்பாளையம் பகுதியில் செயல்பட்டு வரும் தமிழக வாழ்வுரிமை கட்சி அலுவலகத்தில் தகவல் தொழில்நுட்ப அணி மாவட்ட செயலாளராக முகமது யாசர் அராஃபத் செயல்பட்டு வருகிறார். இந்நிலையில் திருநெல்வேலி மாநகராட்சிக்கு உட்பட்ட 50வது வார்டு பிரச்சினைகள் தொடர்பாக பொதுமக்கள் கூறும் குறைகளை அவ்வப்போது வீடியோவாக வெளியிட்டு வந்ததால் திருநெல்வேலி மாநகராட்சி 50வது வார்டு மாமன்ற உறுப்பினரான ரசூல் மைதீனுக்கும் முகமது யாசருக்கும் இடையே அவ்வப்போது மோதல் போக்கு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதையடுத்து மாமன்ற உறுப்பினரின் மகனும் ஆதரவாளர்களும் இன்று மதியம் தமிழக வாழ்வுரிமை கட்சி அலுவலகத்திற்கு வந்து யாசரை அவதூறாக பேசியதோடு மட்டுமல்லாமல் தலையில் தாக்கி காயம் ஏற்படுத்தியதாக கூறப்படுகிறது. தாக்குதலில் காயமடைந்த யாசர் திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். வார்டு மக்கள் பிரச்சினை தொடர்பான விஷயங்களை சமூக வலைதளங்களில் பதிவேற்றம் செய்ததால் ஆத்திரமடைந்த மாமன்ற உறுப்பினர்களின் ஆதரவாளர்கள்தான் இந்த தாக்குதல் சம்பவத்தில் ஈடுபட்டுள்ளதாக யாசர் தெரிவித்துள்ளார். மாமன்ற உறுப்பினரின் மகனும் ஆதரவாளர்களும் மற்றொரு கட்சி நிர்வாகியை அடித்த நிலையில் இது தொடர்பாக மேலப்பாளையம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்து வருகின்றனர். 5 பேர் சேர்ந்து தாக்குதல் நடத்தியதாக ஒருவரை பிடித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் தப்பி ஓடிய 4 பேரை தேடும் பணியிலும் ஈடுபட்டுள்ளனர்.